ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சாய்ராம் ராபிட் ஃபார்ம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து சேல் அப்புறம் முயலுக்கு ஏற்படும் தொந்தரவுகளையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சேல் பார்த்துருவோம். சேல் என்னென்னா, முயலோட உரத்தை நாங்கள் சேல் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து சேல் ஆர்டரை போஸ்ட் தான் அனுப்பிக்கலாம். அப்புறம் வந்து முயலுக்கு ஏற்படுற தொந்தரவுன்னு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, முயலுக்கு நீங்கள் ஃபுட்டு அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ ஃபுட்டு வச்சாலும் சாப்பிட தான் செய்யும். அதிகமாக ஃபுட்டு எடுத்துக்கிச்சுன்னா அடுத்து அடர் தீவனம் தான் அதிகமாக எடுத்துக்கும். அதை அதிகமாக எடுத்துக்கிச்சுன்னா அது வந்து அடுத்த இது வந்து சாப்பிடாது. அது செரிக்காமல் இருக்கிறதுனால அது எதுவும் சாப்பிடாமல் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துரும். நீங்கள் எது போட்டாலும் சாப்பிடாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, பெரிய முயல், அதாவது 7 மாதம் முயல் அதுக்கு மேலே வயசுள்ள முயலாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 0.5 ml வேப்பனையை வந்து சிரஞ்சில் எடுத்து, அது நீடில் இல்லாமல் சிரஞ்சில் மட்டும் எடுத்து அது வாயில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி வைக்கக்கூடாது. காலையில் கொடுத்திங்கன்னா சாயந்தரம் தான் அதுக்கு திருப்பி ஃபுட்டு கொடுக்கணும். அதுக்கு இடையில் ஃபுட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படி இதாகிடுச்சுன்னா அதில் வந்து சரியாயிடும். அதுவே 1 வருஷம் முயலாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து கண்டினியூவாக அதே மாதிரி 3 நாள் நீங்கள் பண்ணணும். 3 நாள் பண்ணிங்கன்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். 3 நாளுக்கு குறைவாக பண்ணிங்கன்னா அது அப்போ சாப்பிடும், அப்புறமாட்டி திருப்பி அதே பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். அதுவே 7 மாதத்துக்கு கீழே உள்ள குட்டிகளாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து வேப்பனை கொடுக்கக்கூடாது. வேப்பனைக்கு பதிலாக நீங்கள் கொடுக்க வேண்டியது கத்தாழை கொடுக்கணும். கத்தாழை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.